வேதத்துல ஒரு வசனம் சொல்லுகிறது, 43ஆம் சங்கீதத்துல, நம்ம 42ஆம் சங்கீதத்துல 5ஆம் வசனத்தை பார்க்கிறோம். தாவீது தன்னுடைய ஆத்மாவை பார்த்து சொல்கிறார், என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் இன்னும் அவரை துதிப்பேன்னு சொல்லி அந்த தாவீது சொல்லுகிறத பார்க்குறோம். நம்ம ஆத்மா ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கவலைகள் கண்ணீர்னால என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்குள்ளே பயந்துக்கிட்டு நமக்குள்ளே கலங்கி கொண்டு ஆண்டவரை முழுமையாக ஒரு விடுதலையோடு துதிக்க முடியாமல் போயிடுறோம். ஆனால் இந்த வெளியில் கூட நீங்கள் உங்கள் ஆத்மா பார்த்து சொல்லுங்க, ஆத்மாவே நீ எனக்குள்ள கலங்காத, எனக்குள்ள தீகாத. எல்லாரும் சொல்றீங்களா? இருதயத்தின் மேல கை வைத்து, என் ஆத்மாவே எனக்குள்ள கலங்காத, எனக்குள்ள தியங்காத, தேவனை நோக்கி காத்திரு, உனக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் இன்னும் அவரை துதிப்பேன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து நம்ம ஒவ்வொரு நிமிடமும் எப்பெல்லாம் கவலை வருதோ, எப்பெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறீங்களோ இன்னும் அதிகமா அவரை துதிக்கணும்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அப்ப இந்த நேரத்துல கூட நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்து இந்த நிகழ்ச்சியை, இந்த ஆராதனை நீங்க பார்த்து கொண்டு துதித்து கொண்டு இருந்தாலும், உங்க துக்கங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்ற வல்லமை உள்ளவரா இருக்கிறார். எல்லாவற்றையும் தூரமா வச்சுட்டு, இயேசுவே நான் உம்மை துதிக்கிறேன், ஆத்மாவோடு முழு ஆத்மாவோடு உம்மை துதிக்கிறேன், இன்னும் அதிகமா உம்மை துதிப்பேன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மாத்திரம் பார்த்து எந்த சிந்தைக்கு இடம் கொடுக்காதீங்க. பக்கத்துல யார் இருக்கிறாங்க, பக்கத்துல எது இருக்கிறது, எது செல்லுதுன்னு சொல்லி எதையுமே பார்க்காம ஏசப்பா மாத்திர கண்முன்னாக நிறுத்தி நம்ம துதிக்கிற இந்த வேலையில அவர் நம்ம மத்தியில பிரசன்னமாயிருக்கிறார். உங்க இருதயத்தை அவர் ஆளுகை செய்ய விரும்புகிறார். அப்படி மகன், என்னுடைய மகள் என்னை துதிக்க வந்திருக்கிறான்னு சொல்லி வாஞ்சையோடு நம்ம பக்கத்துல வந்து அவர் இருக்கிறாரே. ஆண்டவரை பார்த்து கண்களை இருதயத்தையும் ஆண்டவருக்கு நேராக ஏறெடுத்து நான் இன்னும் அவரை துதிப்பேன், இன்னும் அவரை போற்றுவேன் சொல்லி என்னுடைய ஆத்மா பார்த்து தாவீது சொன்னது போல இந்த நேரத்துல துதிக்கிற நீங்களும் நானும் இயேசுவை பார்த்து, அப்பா நான் இன்னும் உம்மை துதிப்பேன், இன்னும் உம்மை ஸ்தோத்தரிப்பேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், எனக்கு வருகிற நெருக்கத்தை நிமித்தம் இன்னும் அதிகமா உம்மை துதிப்பேன் சொல்லி எல்லா கவலை கண்ணீரை ஒதுக்கிட்டு ஆண்டவரை பார்த்து நீங்க துதிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கை மாறுகிறத உங்களால உணர முடியும். உங்க இருதயத்துல சந்தோஷம் சமாதானம் கடந்து வருகிறத உங்களால உணர முடியும். ஆண்டவரை பார்த்து சொல்றீங்களா, இயேசுவே நான் உம்மை துதிப்பேன்னு சொல்லி, உங்க மகள் வந்திருக்கிறேன், உங்க மகன் வந்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து, இயேசுவே நான் உம்மை துதிப்பேன்னு சொல்லி உங்க வாய்களை திறந்து சொல்றீங்களா? அல்லேலூயா. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். சொல்லுமா, இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன், எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஆண்டவரை பார்த்து இன்னும் கவலையோடு கண்ணீரோடு இருக்க மாட்டேன், உம்மை நோக்கி பார்ப்பேன் சொல்லி இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கையாகுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், சொல்லுமா, நம்பிக்கையா எதுவுமே என்கிட்ட இல்லப்பா நம்புறதுக்கு, ஆனாலுமே துதிப்பேன்னு சொல்லி எல்லாமே முடிந்தது என்றாலும் எந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவே, என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வே, எந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவே, என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வே. இன்னும் துதிப்பேன், இன்னும் பேசப்பா பார்த்து, இயேசுவே என் சூழ்நிலை எப்படியா இருந்தாலும், நான் நம்பிக்கையே என்கிட்ட இல்லட்டாலும் நான் உம்மை துதிப்பேன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து, இன்னும் எதுவுமே நம்புறதுக்கு என்கிட்ட இல்லப்பா, ஆனாலும் உம்மை துதிப்பேன்னு சொல்லி சந்தோஷத்தோடு இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன்,
உண்மையா சொல்றீங்களா இயேசுப்பா பார்த்து? உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும் மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும் வியாதியின் வேதனை பெருகி எந்த சூழல் இருந்தாலும் மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும் மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர், மீண்டும் எழுப்பிடுவீர், விசுவாசத்தோடு உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். இன்னும் துதிப்பேன், தாவீதை போல இன்னும் அதிகமா உம்மை துதிப்பேன்னு சொல்லி உங்க சத்தத்தை உயர்த்தி நீங்க எந்த இடத்துல இருந்து இந்த லைவை பார்த்து கொண்டிருந்தாலும் இருக்கிற இடத்துல இருந்து முழங்கால் படியில நின்று இயேசுவை பார்த்து சொல்றீங்களா? ஆமென். உம்மை ஆராதி இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். துதிப்பேன். இன்னும் உடைந்த உள்ளத்தோடு இருக்கிற உங்களுக்கு தேவன் மிக சமீபமாய் இருக்கிறார். இந்த வேளை கூட ஆண்டவரை பார்த்து எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். 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 இன்னும் துதிப்பேன், இன்னும் பிரச்சனைகளா இருக்குதா, கவலையா இருக்குதா, இயேசுப்பா பார்த்து சொல்லுங்க. இன்னும் அதிகமா உம்மை துதிப்பேன்ப்பா, உம்மை மகிமைப்படுத்துவேன் சொல்லி நான் அழுது கொண்டு இருக்க